சென்னையில் தூய்மை பணியாளர் அது அரசு கையாண்டதும் காவல்துறை கையாண்டு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கை இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவரே கார்பரேஷன் கமிஷனருக்கு கைப்பட கடிதம் எழுதியிருக்கார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதும் துப்புரவு தொழிலாளர்கள் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. அது மாத்திரமில்ல, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதே இல்லைங்கிற அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை, இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள்.